ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அது கூடவே எஸ்எஸ்டி டோக்கனோட அப்டேட்டும் நாளைக்கு ஓபன் ஆகக்கூடிய முக்கியமான ஒரு அப்டேட் லேட்டஸ்டா டிடிடில இருந்து கொடுத்திருக்காங்க. அதை பத்தி எல்லாத்தையும் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ச்சியா நம்ம சேனல்ல திருமலைக்கு தரிசனம் போறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான தரிசன அப்டேட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இன்னைக்கு நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துல 13 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல எந்த ஒரு டிக்கெட்டும் இல்லாம போகக்கூடிய தரிசனத்துக்கு 12 மணி நேரம் ஆகுது அப்படின்றது டிடிடியோட அபிஷியல் அப்டேட். 12 மணி நேரம் அப்படின்றது உங்களுக்கு 10ல இருந்து ஒரு 12 இல்லைன்னா ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் ஆகும். கிரௌடை பொறுத்து உங்களுக்கு நேரடி இலவச தரிசனத்துல நமக்கு டைமிங் மாறும். அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கன்ல தரிசனம் போறீங்கன்னா அதுல சாமி பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா அது டெய்லியும் ஒரே அப்டேட் தான். ரீசன் என்னன்னா முன்ன பின்ன ஒரு 1 hour 2 hour ஆகலாம். ஆனா தர்ஷனுக்கு ஒரு 3ல இருந்து 5 மணி நேரமோ இல்ல 4ல இருந்து 6 மணி நேரம் ஆகும். 300 ரூபா தரிசனமா இருந்துச்சுன்னா 2ல இருந்து 3 மணி நேரம். நீங்க போற டைம்ல கொஞ்சம் கிரௌடு ஹெவியா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3 to ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள ஆகும். சில டைம் ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள கூட நீங்க சாமி பார்த்துடலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ல ஏர்லி மார்னிங் ஸ்லாட் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க எவ்வளவு நேரத்துல சாமி பார்க்கலாம்னா ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாங்க. இன்னைக்கு காலையில எப்பயும் போல 4 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கவுண்டர்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 6:30 மணி ஸ்டேட்டஸ்க்கு கூட 12,000 பக்கமா டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்துச்சு. இன்னைக்கு கொடுத்ததுல இன்னைக்கான டைம் ஸ்லாட்டும் நாளைக்கு காலையோட 3 மணி 4 மணியோட டைம் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. மேபி இப்பயும் கவுண்டர்ல நாளைக்கான ஸ்லாட் அவைலபிள் இருக்க வாய்ப்பு இருக்கு. விஷ்ணு நிவாசம்லாம் காலையில ஒரு 6:30 மணிக்கு கிரௌடே கிடையாது, ரொம்ப ஃப்ரீயா தான் இருந்துச்சு. நீங்க ட்ரெயின்ல போறீங்கன்னா உங்களுக்கு நியர்பைல விஷ்ணு நிவாசம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ரீச் ஆகுறதுக்கு. இன்னைக்கு ஸ்லாட்ல நைட் ஸ்லாட் கிடைச்சா கூட வாங்கிக்கோங்க. ஒரு மத்தியானமும் ஈவினிங்குள்ள கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நாளைக்கு ஏர்லி மார்னிங்கோட ஸ்லாட் தான் அவைலபிள் இருக்குன்னா நீங்க அது கூட நீங்க வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இதுவே நீங்க மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போறீங்கன்னா சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல செக் பண்ணி பாருங்க. அலிப்பிரி மெட்டு வழியா நடந்து போறீங்கன்னா அலிப்பிரிக்கு நியர்பைல இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் இங்கேயும் உங்களுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்ரீவாரி மெட்டு பொறுத்த வரைக்கும் சேம் டேக்கான ஸ்லாட் மட்டும் தான் கொடுப்பாங்க. சாட்டர்டே சண்டேஸ்ல மட்டும்தான் ஏர்லி மார்னிங் ஸ்லாட்ஸ் இருக்கும். மற்ற நாள் எல்லாமே அன்னைக்கு நாளுக்கான டோக்கன்ஸ் மட்டும்தான் இருக்குங்க. இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸும். கண்டிப்பா ஆஃப்லைன் டோக்கன்ஸ் அவைலபிள் இருக்கும், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது டிடிடில இருந்து நேற்று ஒரு அஃபிஷியல் ப்ரெஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது எதை பத்தி அப்படின்னா ஸ்ரீவாரி சேவா. அதாவது நீங்க திருமலைக்கு தரிசனம் போகும்போது பார்த்துருப்பீங்க, வாலண்டியரா நிறைய பேர் சேவா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் சேவா செய்யறதுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு 7 நாள் அந்த மாதிரி சேவா செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி டைம்ல அடிஷ்னல் குவாட்டா ஸ்ரீவாரி சேவா, ஜெனரல் ஸ்ரீவாரி சேவா இருக்கு இல்லையா, மற்ற நாட்களை விட இந்த மாதிரி ஸ்பெஷலான நாட்கள்ல நிறைய பேர் தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னல் குவாட்டா நிறையவே ஓபன் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போனா அடிஷ்னல் குவாட்டா ஆஃப் ஸ்ரீவாரி சேவா ஃபார் த டேட் ஆஃப் 18/12/2023 அன்னையிலிருந்து இருக்கக்கூடிய அந்த சேவா டேட்டுக்கு நாளைக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகுது காலையில 11 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் உங்களுக்கு ஆன்லைன்ல. நம்ம 7 நாளும் அங்கேயே ஸ்டே பண்றதுக்கான இடம் கொடுத்துருவாங்க. நமக்குன்னு யூனிஃபார்ம் இருக்கும், அது நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டு சேவா பண்ற மாதிரி இருக்கும். வைகுண்ட ஏகாதசி டைம்ல அடிஷ்னல் குவாட்டா ஓபன் பண்ணியிருக்காங்க. இது ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாங்க. ஸோ கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. யாராவது ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு கிடைக்கலன்னா நீங்க நாளைக்கு பண்ணிக்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு வாலண்டியர்ஸ் சேவா அப்படின்றது நம்ம ஹெல்ப் பண்றது டிவோட்டிஸ்க்கு இப்போ அன்னப்பிரசாதம் சென்றோ இல்லைன்னா உங்களுக்கு கியூ லைன்ல போறது, அதே மாதிரி கேலரிஸ்ல இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான சேவாசம் தான் அன்னைக்கு உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. இதுலயுமே நம்ம கோவிலுக்குள்ள டியூட்டி பாக்குறதுக்கும் டெய்லியும் பாத்தீங்கன்னா லக்கி டீப் எப்படி கண்டக்ட் பண்றாங்க அந்த மாதிரி இது பண்ணி அதுல செலக்ட் ஆனோம்னா கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய கியூல எல்லாம் நம்ம தர்ஷனுக்கு போறவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான சேவா பார்க்கலாம். ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும், வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ லட்டு கவுண்டர்ஸ்ல அதே மாதிரி வராக சுவாமி டெம்பிள் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நமக்கு இந்த மாதிரி சேவா செய்யறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஸ்ரீவாரி சேவா மூலமா கிடைக்கும்.
நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. வைகுண்ட ஏகாதசி டைம்ல நமக்கு ஒரு 3, 4 நாள் பக்கமா வந்து அக்காமடேஷன் வந்து ஆன்லைன்ல ஓப்பன் ஆகல. அந்த டேட்ல நீங்க தர்ஷன் போறீங்கன்னா, ஆஃப்லைன்ல சிஆர் ஆஃபீஸ்ல தான் நம்ம டைரக்ட்டா போயிட்டு ரூம்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா, அந்த நாட்கள்ல பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கும். அதனால ஆன்லைன்ல எப்பவுமே ரூம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து நேர்ல போயிட்டு தான் ரூம்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யாராவது வந்து பஸ் டைமிங் உங்களுக்கு காட் ரோட் டைமிங் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. 2 வீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் காலையில 6 மணிலேருந்து 9:59 அந்த மழை டைம்ல தான் நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. நார்மல் டைம்ல நமக்கு இதுதான் டைமிங். அதே மாரி நடைபாதையில 12 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய குழந்தைங்கள கூட்டு போறீங்கன்னா, காலையில 5 மணி அதுலருந்து ஈவினிங் வந்து மதியானம் 2 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட்டிட்டு போக முடியாது. நடைபாதையில போறவங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க போற டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின்ல போறீங்கன்னா, நீங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க கவுண்டர்ல செக் பண்ணி பார்த்து டோக்கன் வாங்கிக்கிங்க. அதுக்கு அடுத்து நீங்க மெயின் பஸ் ஸ்டாண்ட போறீங்கன்னா, சீனிவாசம்ல பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க நடைபாதையில போறோம் டிக்கெட்டே வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து நமக்கு எஸ்எஸ்டியா மாறுனனால வாங்கிட்டு நடந்தும் போலாம், பஸ்லயும் போலாம் அந்த மாரி ஆயிருச்சு. அதனால நீங்க வந்து கவுண்டர்ல அங்க போய் நடைபாதையில பக்கத்துல தான் பார்க்கணுன்றது இல்ல. நம்ம எங்க வேணாலும் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்து போகலாம். நம்ம தர்ஷனுக்கும் போகலாம். சேம் ஒரே கியூ தான் உங்களுக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்க அப்டேட். அதுக்கு அடுத்து நமக்கு மார்ச் மாசத்துக்கான புக்கிங் பத்தின அப்டேட் எல்லாம் ஒரு 2, 3 நாள்ல நமக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. எப்ப அஃபிஷியல் அப்டேட் வந்தாலும் சேனல்ல வீடியோ வரும் செக் பண்ணி பாருங்க. நீங்களும் ரீசெண்டா தர்ஷன் போயிருந்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ நம்ம சேனல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.